அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனைவருமே எதிர்பார்த்து கொண்டிருக்க ஒரு வேலை வாய்ப்புக்கான ரிசல்ட் அப்படின்னா இந்த ரேஷன் கடை விற்பனையாளருக்கும் கட்டுநருக்குமான ரிசல்ட்டுக்காக தான் ஆல்மோஸ்ட் 38 மாவட்டத்திலுமே கிட்டத்தட்ட 90% மக்கள் ஆண்கள் பெண்கள் அனைவருமே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா. ஸோ ரிசல்ட் எப்போ வரும், அதற்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது, ஸோ செலக்ட் ஆகியிருக்கனா ஆகலையா, ஸோ அந்த அப்டேட் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது, ஸோ எதுக்கு எவ்வளோ மார்க் போட்டிருக்கிறாங்க, நேர்காணலுக்கு எவ்வளோ மார்க் நம்ம எடுத்துருக்கிறோம், ஸோ நம்ம டாக்குமெண்ட் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கிறோம், இதில் யார் யாருக்கு முன்னுரிமை கொடுக்க போகிறாங்க, ஸோ இந்த ரேஷன் கடை ரிசல்ட் இதுவரைக்கும் வராமல் இருந்ததுக்கு காரணம் என்ன, அப்படி ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அதற்கான ரிசல்ட் இன்று முதல் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் செலக்ட் ஆகியிருக்கிற அனைவருக்குமே எஸ்எம்எஸ் வழியாகவும் மெயில் வழியாகவும் இன்று முதலே வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த அப்டேட் எங்கேருந்து நமக்கு கிடச்சிருக்குது, ஸோ இந்த அப்டேட் மூலம் எவ்வளோ பேர் பயனடைகிறாங்க, ஸோ அது மட்டும் இல்லாமல் இதற்கான பணியாணை அதாவது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கே வந்துடுமா, நம்ம எந்த அட்ரஸ்க்கு நம்ம கொடுத்துருக்கோமோ அந்த வீட்டு அட்ரஸ்க்கே வருமா, ஸோ இல்லை நம்ம டிஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணணுமா, ஸோ இதை பற்றின முழுமையான தகவல் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ் நேர்மையான முறையில் தான் நடந்திருக்குதா, ஸோ அதற்கான அப்டேட்டுமே நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா. நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகமே அதுதான். ஸோ இந்த ரேஷன் கடை நேர்காணலில் பார்த்தீங்கன்னாக்க நேர்மையான முறையில் நடந்திருக்கிறதா, ஸோ ஒரு 20% மாவட்டங்கள் சென்னை போன்ற பெரும் நகரங்களில் நேர்காணல் நடக்காமல் இருந்தது, அது முடிஞ்சதா இல்லையா, ஸோ அதற்கான அப்டேட்டுமே நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதற்கான கட் ஆஃப், ஓகேங்களா, இந்த ரேஷன் வேலைக்கான விற்பனையாளருக்கும் சரி கட்டுனருக்கும் சரி, ஓகேங்களா, கட் ஆஃப் மார்க் விற்பனையாளருக்கு எவ்வளவு இருக்கணும், கட்டுனர் பேக்கர்ஸ்க்கு எவ்வளோ இருக்கணும், ஸோ இந்த தனித்தனியாக எவ்வளோ கட் ஆஃப் இருக்கணும், ஸோ என்ன கட் ஆஃப் மார்க் இருந்தால் எனக்கு இந்த வேலையானது கிடைக்கிறதான வாய்ப்புகள் இருக்குது, ஸோ இதை பற்றின முழுமையான தகவலாம் இந்த ஒரு வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க வரோம். மெயினாக ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இன்று முதல் வெளியிடப்படும் சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் எஸ்எம்எஸ் மூலியமாகவும் மெயில் மூலியமாகவும் வரும்னு சொல்லியிருக்காங்க. அது யார் யாருக்கு வரப்போகுது, அதே மாதிரி எந்தெந்த மாவட்டத்திற்கு முதல்ல வெளியிடப்படும் அப்படின்றத பற்றியும் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். அடுத்ததாக இதற்கான பணியாணை, ஓகேங்களா, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் என்னையிலேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும், ஸோ இல்லை வீட்டுக்கே வருமா, அதற்கான அப்டேட் தான் நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். மீதி எல்லாமே நம்ம அடிஷ்னலாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப 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 பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இந்த மாதிரி அரசு வேலைகளுக்கு போகிறதுன்றது எல்லோருடைய கனவை மாறிடுச்சு. இந்த ஜென்ரேஷனை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக எல்லோரும் ஒரு அரசு வேலைக்கு போகணும். ஸோ இதை பற்றின முழுமையான அப்டேட் தான் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு இந்த வேலை கிடைச்சே ஆகணும், ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கணும், ஸோ இன்டர்வியூ நல்லா பண்ணியிருக்கணுமா, ஸோ எப்படி என்னன்றதை தெளிவாக நான் உங்களுக்கு அட்வைஸுமே பண்ண போகிறேன். அதே மாதிரி மோட்டிவேஷன் ஸ்பீச்சுமே இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு சந்தேகம் என்னென்னா எனக்கு இந்த வேலை எப்படி கிடைச்சது, ஸோ நான் எப்படி எந்த இடத்துலாம் சூஸ் பண்ணி அப்ளை பண்ணியிருந்தேன், ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக இதில் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இது எல்லாமே தொடர்ச்சியாக ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. முக்கியமாக இந்த ரேஷன் வேலைக்கு விண்ணப்பிச்சுட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க அனைவருமே கட்டாயம் நீங்கள் பார்க்கணும். உங்களுக்கான கேள்விக்கான வீடியோ தான் இது. ஸோ உங்களுக்கு நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ எல்லா கேள்விகளும் இது ஒரே வீடியோவில் உங்களுக்கு பதில் கிடைச்சிடும். சரிங்களா. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு என்னன்றதை அப்டேட் தெளிவாக பார்த்துடலாம். ஓகே, இப்போது நம்ம முதல்ல பார்க்க போகிற விஷயம் என்னென்னா இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகளுக்கு நேர்காணலானது முடிஞ்சதா முடியலையா அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் முதல்ல. அதுக்கப்புறம் தான் ரிசல்ட்டுக்கு நம்ம போகணும். ஃபஸ்ட்டு இந்த நேர்காணலானது அனைத்து மாவட்டத்திற்கும் சிறப்பாக நடத்தி முடிச்சிட்டாங்க. 2 வாரத்துக்கு முன்னாடியே விற்பனையாளருக்கும் சரி கட்டுனருக்கும் சரி இரண்டு போஸ்டிங்குமே நேர்காணலை நடத்தி முடிச்சிட்டாங்க. சரிங்களா. இப்போ என்ன ப்ராசஸிங், இப்போதைக்கு என்ன ப்ராசஸிங்கில் இருக்குது, இப்போதைய உண்மை நிலவரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போதைக்கு இறுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு, ஓகேங்களா, அதை ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. ஏன் இவ்வளோ டிலே பண்ணுறதுக்கு டிலே பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா
நமக்கு வந்து டோட்டலாக 3000 வேக்கன்சி நமக்கு கொடுத்துருந்தாங்க இல்லையா? எல்லாருக்குமே இது தெரியும். 3200 வேக்கன்சி பக்கமாக இருந்தது. இந்த வேலைக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 5,00,000த்துக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. சரிங்களா? வெறும் 3000 வேக்கன்சிக்கு. அப்படின்னும்போது இந்த 5,00,000 பேரில் வெறும் 3000 பேர் எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, கட் ஆஃப் ஓகேங்களா? இது ஒவ்வொருத்தருமே இன்டர்வியூவில் ஒவ்வொரு விதமான மார்க் எடுத்திருப்பாங்க. சரிங்களா? 0.5, 0.3, 0.4 இந்த மாதிரி வந்து மார்க்லாம் வந்திருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் வந்து இதில் யார் டாப் பர்சன்டேஜ் வராங்களோ, டாப் கட் ஆஃப் மார்க் வராங்களோ அவங்களுக்கு இந்த வேலையை வழங்குவாங்கன்றத எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. சரிங்களா? அதுக்காக தான் இது எல்லாமே மேனுவலாக பண்ண முடியாதுங்க. ஓகேங்களா? இப்போ 5,00,000 பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்க மேனுவலாக வந்து யார் அதிகமான கட் ஆஃப் அப்படி ஏதாவது செக் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்க முடியாது. ஸோ ஏன்னா இவ்வளோ டிலே ஆகும். அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கம்ப்யூட்டரில் கொடுத்து நம்ம வந்து இது பார்த்திங்கன்னா மெரிட் ஆக்கிடுவாங்க. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்க டெக்னிக்கல் இஷ்யூ ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ டெக்னிக்கல் இஷ்யூ ஆனதுனால இவ்வளோ டிலே ஆகுது. ஓகேங்களா? அது எல்லாமே சிறப்பாக முடிஞ்சிருச்சு. இப்போது இறுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 80-70% மாவட்டங்களுக்கு வந்து இறுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து முடிச்சுட்டாங்க. சரிங்களா? ஸோ முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, உடனே வந்து பார்த்தீங்கன்னாக்க டிஆர்பி சைட்லேருந்து நமக்கு ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. ஹெல்ப்லைனுக்கு கால் பண்ணி விசாரிக்கும்போது அவங்க முக்கிய அப்டேட் கொடுத்துருக்கிறது என்னென்னா, இது வரைக்கும் ஓகேங்களா, இப்போ ஒரு 70% மாவட்டங்களில் வந்து நாங்கள் வந்து கட் ஆஃப் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த 70% மாவட்டங்களுக்கு வந்து மாவட்ட வாரியாக சரிங்களா, ஒவ்வொரு மாவட்ட வாரியாக செலக்ட் ஆனவங்களுக்கு மட்டுமே எஸ்எம்எஸ் மூலியமாகவும் மெயில் மூலியமாகவும் நாங்கள் வந்து ஒரு இன்டிமேஷன் மெசேஜ் கொடுப்போம். ஸோ இன்டிமேஷன் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு குறுஞ்செய்தி அனுப்புவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அந்த குறுஞ்செய்தியில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி எந்த போஸ்டிங் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ ஸோ அந்த போஸ்டிங்க்கு நீங்கள் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து மீண்டும் வெரிஃபிகேஷனுக்கு நீங்கள் வந்து எந்தெந்த டாக்குமெண்ட்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன டாக்குமெண்ட்லான்னு சொல்லிட்டு அந்த குறுஞ்செய்தியிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது என்னென்ன டாக்குமெண்ட்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து அவங்க சொல்லியிருக்க டேட்டில் அவங்க சொல்லி இடத்துக்கு நீங்கள் மீண்டும் வெரிஃபிகேஷனுக்கு நீங்கள் போகணும். சரிங்களா? அந்த வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு மீண்டும் நீங்கள் வந்து ஜாப்பில் ஜாயின் பண்ணணும். ஜாப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1 மாதம் எப்படின்னா 2 மாதம் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ ட்ரைனிங் கொடுக்கும்போது கூட உங்களுக்கு சம்பளம் கண்டிப்பாக உண்டு. ஓகேங்களா? ஸோ ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் வந்து போஸ்டிங் போட்டுருவாங்க. பர்மனெண்ட் ஜாப் வந்து போட்டுருவாங்க. சரிங்களா? இதுதான் ப்ராசஸிங் நடக்கும்போது அதே மாதிரி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வாங்கிட்டு தான் போகணும் கண்டிப்பாக. ஓகேங்களா? அது வந்து குறுஞ்செய்தி மெசேஜ்லாம் வந்தவங்களுக்கு வந்து அதுலேயே அந்த குறுஞ்செய்தி எஸ்எம்எஸ்லேயே வந்து ஒரு லிங்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்க்கை டச் பண்ணால் டேரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். பிடிஎஃப் ஓப்பன் பண்ண உடனே உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடச்சிடும். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா செலக்ட் ஆகிருக்கிறவங்களுக்கு மட்டும் வரும் அப்படின்றத தெளிவாக இந்த இடத்துல நம்ம உறுதியாக சொல்லிக்கலாம். ஏன்னா வந்து எல்லாருக்குமே அனைத்து மாவட்டத்துக்குமே இது வராது. இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, டிஆர்பி சேலம், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா சென்னை, அரியலூர், செங்கல்பட்டு, கோயம்புத்தூர், கடலூர், தருமபுரி, திண்டுக்கல்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே ரிசல்ட் வந்து செக் பண்ணிக்கோன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வந்து இன்னும் ஓப்பன் ஆகலைங்க. ஓகேங்களா? இது வந்து நம்ம வந்து கால் லெட்டர் அதாவது அப்பாயின்மெண்ட் லெட்டர் இன்னும் வரல. ஸோ நம்ம வந்து இன்டர்வியூ கால் லெட்டர் மட்டும் தான் இதில் டவுன்லோட் பண்ணுற மாதிரி காமிக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து செலக்ட் ஆகிறவங்களுக்கு மட்டும் எஸ்எம்எஸ்லையும் மெயிலையும் மட்டும் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ யாருக்கெல்லாம் எஸ்எம்எஸ்ஸையும் மெயிலும் வந்திருக்குதோ அதிலேயே வந்து செக் பண்ணிகிட்டே இருங்க. ஓகேங்களா? அதிலே நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு லிங்க் இருக்கும். அதிலே நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நிறைய பேர் கேட்ட விஷயம் என்னென்னா, இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகள் வந்து நேர்மையான முறையில் தான் எடுத்துருக்கிறாங்களா, சிறப்பான முறையில் தான் எடுத்துருக்காங்களா, கட் ஆஃப் எல்லாமே கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க நேர்மையான முறையில் தான் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் நடந்திருக்குது. அதே மாதிரி இதில் கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ இருந்தால் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கெஸ் பண்ணியிருக்கோம். எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னாக்க 90, 95, 97 இந்த கட் ஆஃபில் கண்டிப்பாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்புகள் 90% மேலே இருக்குது. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஏன்னா 5 லட்சம் பேர் கூட நம்ம வந்து போட்டி போடுறோன்னும் போது கண்டிப்பாக அதிகமான பர்சன்டேஜ் இருக்கணும். மினிமம் 90 இருக்கணும். அது கீழே இருந்தீங்கன்னா வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு தான் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்றைக்கான அப்டேட் நம்ம கொடுத்துருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து விரைவில் நாங்கள் வந்து வெளியிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வீட்டுக்கே அதாவது அப்ளை பண்ணும்போது கொடுத்துருக்கிற அட்ரஸ்க்கு வீட்டுக்கே நாங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்பிடுவோம். அப்படி இல்லைனா உங்களுக்கு எஸ்எம்எஸ் மெயில் வந்துருச்சுன்னா நீங்கள் அதிலே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கான அப்டேட் நம்ம கொடுத்துட்டு இதுதான். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ரேஷன் கடை ரிசல்ட் அப்டேட்ன்றதை நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு முக்கியமான அரசு வேலையோட அப்டேட்டோட சந்திக்கிறேன். தேங்க்யூ.